வணக்கம் நேர்களே. ரீசெண்டா ஒரு மதர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, மேம் உங்ககிட்ட எல்லாம் என் பாப்பா வந்து உட்கார்ந்து எழுதிடுறா, 1 மணி நேரம் நீங்க வந்து உட்கார வச்சீங்கன்னா கூட எழுதுறா, என்கிட்ட 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டேங்கிறா அப்படின்னு. இது எழுத்துக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட உட்காரும் போதோ இல்ல அவங்க வீட்டுல வந்து யாரா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளவு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, வெளிநபர்கள் கிட்ட ஈஸியா கோஆபரேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம், இது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பெற்றோர்களா நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகிட்ட அதிகமா நம்ம வந்து எதிர்பார்க்கிறது. குழந்தை வந்து உடனே எல்லாம் செஞ்சிடணும், நம்ம சொல்லி கொடுத்தோம் அதனால அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. எந்த ஒரு திறமையை குழந்தை கத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். மினிமம் வந்து யூஸ்வலா 21 days சொல்லுவோம், 21 நாள் மினிமம் டைம் பிரெயினுக்கு தேவை இருக்கும். ஆனா அது ஒரு பழக்கமா மாறணும்னா 45 days to 90 days, ஒரு 90 நாள் வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், பார் நேத்து தானே சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு பார் எப்படி கிறுக்கி இருக்க பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸையும் ரேஸ் பண்ணிடுறோம். குழந்தைய வந்து மட்டம் தட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுது, அந்த அனுபவம் நெகட்டிவ் ஆன உடனே அவங்க வந்து நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம செஞ்சாதானே திட்டுறாங்க, செய்யாம இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அந்த குழந்தை வந்து ஆராய்ச்சிக்குள்ள இறங்கிரும். அது வந்து எதிர்த்து பண்ணுதுன்றது இல்ல, அந்த குழந்தை வந்து இது ஒரு நெகட்டிவான அனுபவமா இருக்கு, இந்த நெகட்டிவை நான் எப்படி அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம சரியானபடி அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா அது பிடிவாதமா மாறும். ஒரு பிஹேவியரோட சைக்கிள் இதுதான். ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த அவாய்ட் பண்றதை நம்ம சரியானபடி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தா புது பழக்க வழக்கங்கள் கத்துக்குவாங்க, இல்லைன்னா அது பிடிவாத குணமா மாறிடும். ஸோ இந்த பேரண்ட்டுக்கு நான் வந்து சிம்பிளா வந்து கொடுத்த சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தசைகள் எழுதணும் அப்படின்னா கையில உண்டான இந்த தசைகள் வந்து நல்லா டெவலப் ஆகணும். இந்த தசைகள் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாலேயே நம்ம பென்சில்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து எழுதும் போது கொஞ்சம் கண்டிப்பா வந்து கையில வந்து வலி அனுபவிக்கும். அந்த வலி இருந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், எனக்கு வேண்டாம், நான் எழுதல, எனக்கு பிடிக்கல, எனக்கு யாரோ பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லி அங்கிருந்து ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க ரைட்டிங் ஹேபிட் கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு மூளையில பல பகுதிகள் வந்து டெவலப் ஆகணும்ன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. பல பகுதிகள் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் மட்டுமே ரைட்டிங் கிடையாது, குழந்தை சிந்திச்சு எழுதணும். இந்த சிந்திச்சு புரிஞ்சு எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து விஷுவல் ஏரியா பார்த்து ஒரு லெட்டரை கவனிக்கிறது, பார்க்கறது, அது எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து மோட்டர் மசில்ஸுக்கு கன்வெர்ட் பண்றது, அதே போல அந்த சவுண்ட் அதுக்கு என்ன ஆட் பண்ணணும், இந்த இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணும், இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எல்கேஜி சேர்த்தனோடனே பல ஸ்கூல்ஸ்ல வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து வெறும் அந்த லெட்டர்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுமே ஒழிய இந்த ட்ரூ ரைட்டிங் அப்படின்றது அதுல டெவலப் ஆகாது. பெற்றோர்களா நீங்க ரைட்டிங் வந்து வீட்டுல செட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க குழந்தை ரைட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஏர் ரைட்டிங் அப்படின்றத சொல்லி கொடுங்க. ஏர் ரைட்டிங் அப்படின்னா ஒரு பேப்பர்லயோ இல்ல ஸ்லேட்லயோ எழுதுறதுக்கு முன்னால குழந்தை வந்து கையிலேயே அசைச்சு இந்த மாதிரி எழுத வைக்கிறது வந்து ஹேபிட் கொடுங்க. இது வந்து பெருசாவும் எழுதலாம், சின்னதாவும் எழுதலாம். ஏன் அப்படின்னா ஏர்ல நீங்க ரைட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷேப் பதிவாகும். ஷேப் பதிவானாதான் அவங்க வந்து அதை பேப்பருக்கு எடுத்துட்டு போக முடியும். இது செய்யும் போது அது ஒரு பாட்டா மாத்தலாம், ஒரு டான்ஸா மாத்தலாம். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஷேப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். சம்டைம்ஸ் நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு லெட்டரே எழுதணும், 6 அப்படின்றது எழுதணும் அப்படின்னா இந்த கால், அதாவது இப்ப லெஃப்ட் லெக் எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் வச்சு எழுதுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பிரெயினோட லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் ரெண்டுத்திலயுமே வந்து அந்த ஷேப் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்க. இது வந்து ஏர் ரைட்டிங்ல பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அதை வாட்டருக்கு நீங்க மாத்தலாம். ஒரு சின்ன டப்லயோ பக்கெட்லயோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அந்த குழந்தையோட கை அதுல போட்டு நீட்டா அதுல வந்து ஃபார்ம் பண்ண வைங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும், இந்த எழுத்து இப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். மூணாவது விஷயம், மணல் கொஞ்சம் அதுல தண்ணி கலந்துட்டு அதுல வந்து எழுத விடுங்க. நல்ல மணல் நரநரன்னு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து அதுல நல்ல அழகான ஃபீட்பேக் கிடைக்கும், அந்த எழுத்து வந்து நல்ல நரம்பியன்கள்ல பதிவாயிடும். நாலாவது விஷயம், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு இல்லைன்னா ட்ரே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு அது கொஞ்சம் வார்மா இருக்கும்போது, ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, வார்மா இருக்கும்போது அது மேல கூட அந்த குழந்தைய வந்து எழுத விடுங்க. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டெய்லர் கடைக்கு போறீங்க அப்படின்னா வெல்வெட் கிடைக்குது, சாட்டின் கிடைக்குது, வேற வேற பிட் கிளாத் கிடைக்குது அப்படின்னா அந்த கிளாத் எல்லாம் கூட கொஞ்சம் சின்ன பிட்ஸ் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க. அந்த இதை வந்து ஒரு ஃப்ரேம் மேல ஒட்டி வச்சுட்டு ஒரு அட்டையில கூட நீங்க ஒட்டி வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து அது மேல எழுத விடுங்க. நீங்க நேரடியா பென்சில் பேப்பர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு வந்து அந்த எழுத்துக்கள்லாம் வந்து இதுல டெவலப் பண்றதுக்கு சான்சஸ் கொடுங்க. இது செஞ்சதுக்கு அப்புறம்
நீங்க ஸ்லேட் அண்ட் சாக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்லேட் அப்படின்றது எர்த்தோட ஒரு எலிமெண்ட், பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. எர்த்தோட எலிமெண்ட் அப்படின்னும் போது அது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண சிமெண்ட் தரையிலையோ இல்லை பாறை அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மேலே கூட நீங்கள் எழுத விடலாம். இதெல்லாம் என்ன கொடுக்கும்னா அந்த ஃபீட்பேக், குழந்தைக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். இது எழுதும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்கு நம்ம பிரெயினுக்கு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேப்பருக்கு கொண்டு போனீங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப அழகாக எழுத ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால நீங்க இன்னொன்னு என்ன செய்யலாம்னா ஒரு கேலண்டர் இல்லைன்னா பாய் கொடுத்து குழந்தைய வந்து 2 கையுமே யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண விடுங்க. ரெண்டாவது வந்து ஈர துணி, அந்த மாதிரி இப்போ நம்ம சாதாரணமா தரையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணி எடுத்து தண்ணி வந்து இப்படி புளிய வைங்க. இதுல வந்து மூளையோட 2 பகுதியும் ஒரே டைரெக்ஷன்ல ஒர்க் ஆகுது, இதுல வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்ல ஒர்க் ஆகுது. அதே மாதிரி சின்ன சின்ன சிசர்ஸ் கொடுத்து அவங்கள கட் பண்ண வைங்க, பேப்பர்ஸ் ஃபோல்ட் பண்ண வைங்க, பேப்பர் இல்லைன்னா கிளாத் வந்து மடிக்க வைங்க. சின்ன வெயிட் பேரிங்னு சொல்லுவோம், ஒரு சின்ன பிளாஸ்டிக் மக்ல தண்ணி எடுத்து அவங்க வந்து பாட்டிலில் கரெக்டாக ஃபில் பண்ணுவீங்க. இந்த ரிஸ்ட்டுக்கு உண்டான கண்ட்ரோல் நல்லா அழகாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து பென்சில் வச்சு நல்லா எழுதுறதுக்கு ரெடி ஆகும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், மணி கோக்க வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து பட்டன் போட வைக்கிறது, ஹுக்கு போட வைக்கிறது, இதுலெல்லாம் கூட அவங்கள வந்து டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஷூ லேஸ் கட்டுறதுக்கும் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இந்த விரல்களுக்கு உண்டான தசைகளை வந்து நல்லா டெவலப் பண்ணிவிடும். ரைட்டிங்க்கு அதை நேச்சுரலா எடுத்துட்டு போகும். ஒரு சில கிரேயான் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா பால் கிரேயான்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். பால் கிரேயான்ஸ் அப்படின்றது கிரேயான்ஸ் நம்ம சாதாரணமா கலரிங் பண்ணக்கூடிய கிரேயான்ஸே வந்து பால் மாதிரி இருக்கும். அதை வச்சு குழந்தைய வந்து எழுத விட்டுட்டு நெக்ஸ்ட் அதை வந்து கேரட் கிரேயான், நம்ம கேரட் இருக்கிற மாதிரி ஷேப்ல இருக்கும், அந்த கேரட் கிரேயான்ஸ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பென்சில் கொண்டு வரலாம். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சைல்டுக்கு வந்து ரைட்டிங் மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். அவங்களால இன்னும் ஈஸியரா ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் பிசிக்கலா நீங்க ரெடி பண்ணிட்டு மன ரீதியா ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்குன்னு ஒரு காம் என்வாயர்மெண்ட் செட் பண்ணுங்க. செவுத்து மேல செவரை பார்த்த மாதிரி உட்கார வைங்க. அதுல எழுதும் போது குழந்தைய வந்து நல்லா பாராட்டிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு ஃபுல் பேஜ் எழுதணும் அப்படின்னா 2 லைனா அவங்கள எழுத விடுங்க. 2 லைன் எழுதின உடனே அவங்களோட ஒரு சின்ன விளையாட்டு, ஒரு ரவுண்ட் ஓடி போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள், பிரெயின் பட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல பிரெயின் பிரேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரேக் நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்றது பதிவாகாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து நம்ம விளையாடுவோம், சீக்கிரம் எழுதிட்டு விளையாடுவோம், சீக்கிரம் எழுதிட்டு விளையாடுவோன்ற லெவலுக்கு அது போயிடும். வேற வகையான லஞ்சம் கொடுத்துறாதீங்க. அதாவது இப்போ சாக்லேட் கொடுக்குற எழுது, நான் வெளியே கூட்டிட்டு போறேன் எழுது அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு அந்த விளையாட்டு போக்குலயே அதை வந்து கொண்டு வாங்க. உங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் பொறுமையா சொல்லுங்க. ஏன்னா குழந்தைகிட்ட எப்பவுமே அவங்க குறைகளை மட்டும் நீங்க குத்தி காட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து செய்யணுன்ற ஆர்வம் குறைஞ்சிரும். அதுக்கு பதிலா கண்ணு ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க, இன்னும் ஒரு தடவை எழுதிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டு போங்க. ஒரு சைல்டுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆட்டிடியூட்லயும் அடங்கி இருக்கு. அதே சமயத்துல நம்மளோட பாராட்டல், நம்மளோட டோன் ஆஃப் வாய்ஸ் எல்லாமே அது வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும். சரியான பிரேக்ஸ், சரியான டெவலப்மெண்ட் ரெண்டுமே மேட்ச் பண்ணி குழந்தைக்கு ஸ்கில் கொடுத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அவங்க வந்து ரைட்டிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திக்கலாம்.